السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான விஷயங்களிலும் பயபக்தியிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், அதே போன்று பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நன்மையான விஷயங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்துக்கிடணும். அவங்க நேர்மையானவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ள வேண்டும். பகைமைக்காக வேண்டியோ அல்லது பாவத்திற்காக வேண்டியோ ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடாது. ஒருத்தவங்க பாவம் செய்கிறாங்கன்னா அதை தடுப்பதற்கு என்ன வழியோ அந்த வகையில் நன்மையான விஷயங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத தான் இல்லாமல் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி அந்த விஷயத்தில் அல்லாஹை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்க, ஏன்னா தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அல்லாஹ் நிச்சயமாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி அது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க வேண்டுமேயானால், ஹுசைமத் இப்னு சாபித்தில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த சஹாபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதாவது ஷஹாதத்தைனி, இரு மனிதர்களின் சாட்சிக்கு சமமான சாட்சி கொண்டவர். இரு மனிதருக்குண்டான சாட்சி அவருக்கு ஒரு நபருக்கு தகுதியாக இருக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வைக்கப்பட்ட அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க? இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சுனனே அபூதாவுது, முஸ்னத் அஹ்மது, நஸஈ போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிராமவாசி இடத்துல என்ன செஞ்சாங்க? குதிரையை விலை பேசி முடிச்சாங்க. அந்த கிராமவாசி அதற்கான கிரயத்தை பெறுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? போய்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரைந்து வேகமாக நடக்க அந்த கிராமவாசி மெதுவாக நடந்து வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை பேசி வாங்கியதை அறியாத சில மக்கள் அந்த கிராமவாசி இடத்துல அதிக விலைக்கு, கூடுதலான விலைக்கு அந்த குதிரை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. உடனே அந்த காசுக்கு ஆசைப்பட்ட அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரத்த குரலில் செஞ்சாங்க, நீங்கள் இதை வாங்குவதாக இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் மற்றவருக்கு நான் என்ன செய்வேன்? விற்று விடுவேன் என்பதாக சொன்னார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று விட்டார்கள். இப்போதானே விலை பேசிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம்,
இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு இவ்வாறு சொன்னாங்க, நான் தான் உன்னிடம் விலை பேசி இந்த குதிரையை நான் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்ன வேளையில் உடனே அந்த கிராமவாசி என்ன செஞ்சார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை உங்களுக்கு நான் விற்கலை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு நான் விற்கலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நான் உன்னிடம் இதை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த கிராமவாசி திரும்ப கேட்டார், அப்படியானால் இதற்கு சாட்சியை கொண்டு வாருங்க, நான் உங்கள்கிட்ட விலைக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விலை பேசி வாங்கிட்டீங்கிறதுக்கு சாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னவுடன் ஹுஸைமத் இப்னு சாபித் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, உடனே அந்த கிராமவாசியை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீ விற்று விட்டாய் என்று சொன்னாங்க. நீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வித்துட்ட, அதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், நான் அவரிடம் விலை பேசிய போது நீர் அந்த இடத்தில் இல்லை, நீர் பார்க்கவும் இல்லை, பிறகு எப்படி சாட்சி கூறினாய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்துல கேட்ட பொழுது அதற்கு ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, உங்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கையால் நான் சாட்சி கூறினேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டீங்க, எல்லா விதத்திலும் நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அவர் என்ன செய்கிறாரு, சில பொருளுக்கு ஆசைப்பட்டு அவ்வாறு பேசிட்டாரு, ஆனால் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் அதற்காக வேண்டிய அந்த நன்மையில் நான் என்ன செய்யணும், உதவி செய்யக்கூடிய நிலைமையில் நான் சாட்சி சொன்னேன், உங்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கையினாலும் நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது சாட்சியத்தை இருவரின் சாட்சியத்திற்கு சமமாக ஆக்கினார்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் தவறான முறையில் சில காரியத்தின் பக்கம் ஈடுபடுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், நன்மையால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மையால் சாட்சி கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போன்று பாவத்திற்கும் பகைமைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன், அதனால் அல்லாஹுக்கு அஞ்சி என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ அன்றாட உள்ள சூழ்நிலைகள் அப்படித்தானே இருக்குது. ஒரு வருடத்தில் ஒரு மனிதர் விலை பேசி எல்லாம் முடித்ததற்கு பிறகு இன்னொரு மனிதர் வர்றது, நான் கொஞ்சம் கூடுதலாக காசு தரேன், எனக்கு அதை பேசி முடிச்சு தந்துரு, அவரை விட்டுற என்பதாக ஒரு மனிதர் விலை பேசி முடித்ததை தான் என்ன செய்கிறது, கூடுதல் காசு கொடுத்து அதை வாங்குவதற்குண்டான வழிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பாவச் செயல் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய பாவ செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி